ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் மில்க் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபுட் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மில்க் பால் வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக வந்து எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்க்ரீஸ் பண்ண. மார்னிங் அண்ட் நைட் 2 டைமுக்கு வந்து நீங்கள் வந்து மில்க் வந்து எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு மில்க் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்கள் பிரஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மதர் ஹார்லிக்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மதர் ஹார்லிக்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு. நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கை அளவுக்கு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கினீங்கன்னா பூண்டு சாப்பிட்றதால கூட நிறைய வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். பூண்டோட அளவு வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காயில் வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும். நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்றவங்க அவரைக்காய் வந்து சாப்பிட்லாம். நீங்கள் இது ரெகுலராக கூட எடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நல்லாவே வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியாதவங்களுக்கு சொல்லணும். அடுத்து வந்து முட்டை வந்து தினமும் ஒரு முட்டை வந்து சாப்பிடணும். நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லது. 2 வேளை கிடைச்சா கூட 2 வேளைக்கு கூட சாப்பிடுங்க. நான் மோஸ்ட்லி என்னென்ன ஃபுட் சாப்பிட்டேன் அதை தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் சோறா கருவாடு, அது கூடமே நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக. நியூ மதராக இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு 1 வீக் 10 டேஸ் வரைக்கும் பிரஸ்ட் ஃபீடுக்கு இந்தமாரி இருக்கிறவங்க இந்தமாரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க, நல்லாவே வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். நார்மல் கருவாடு கிடைச்சா கூட நீங்கள் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து நிறைய குடிக்கணும். தண்ணி வந்து நிறைய குடிக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இன்க்ரீஸ் ஆகும். தண்ணி வந்து நல்லா வந்து குடிங்க. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நைட்டில் வந்து கம்மியாக குடிங்க, மார்னிங் வந்து நிறைய வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா பிரஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த நான்வெஜ் பிடிக்குமோ 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிங்க. நான்வெஜ் சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். உங்களுக்கு அப்படி பிடிக்கல அப்படின்றது பட்சத்தில் நீங்கள் வந்து அவரைக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக கண்டினியூவாக சாப்பிட்டீங்கன்னா பிரஸ்ட் மில்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சாப்பாட்டோட அளவு வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். 3 வேளை சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா 5 வேளையாக வந்து மாற்றிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட வந்து ஆரம்பிக்கணும். ரைஸ் வந்து அதை கம்மியாக இருக்கணும். காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ப்ரெக்னன்சி டைமில் எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா குழந்தைக்கு வந்து பிரஸ்ட் மில்க் வந்து நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து அதிகமாக பசி எடுக்கும். அதனால் நம்ம அப்பப்போ வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கணும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் சாப்பிட்டாலே போதுமானது. அதுவே உங்கள் பிரஸ்ட் மில்க் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாலே வந்து குழந்தைக்கு வந்து கொடுங்க. இந்த மாட்டுப்பால், பேக்கெட் பால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் வந்து வருது பார்த்திங்களா, அதெல்லாம் குழந்தைக்கு வந்து கொடுக்கறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்ஸை தான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இந்த டிப்ஸை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். நல்லாவே வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் நியூ மதர்ஸ்க்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்க வரைக்கும் ஒரு 5 மந்த் வரைக்குமே நீங்கள் இதே ஃபுட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமானதாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லி மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.